IPL 2026 லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வாரத்தை என்னென்ன வந்திருக்குதுன்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒரு பக்கம் CSK, இன்னொரு பக்கம் RCB நாட்டம் நடுவில் RR குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்னு வருது. இந்த மூணு டீம்ஸ் உடைய அப்டேட்ஸ் இப்போ என்னன்றதை பார்த்தோம். பாய்ஸ் பால்ஸ் மை காய் ஃப்ரம் பாலா. CSK தூக்கி பின்னாடி போடு, RCB தூக்கி முன்னாடி போடு, RR தூக்கி இன்னும் கடைசியில் போடு அப்படின்ற மாதிரி மூணு செய்திகள். ஸோ முதல்ல நம்ம வழக்கம் போல வந்துட்டு பார்க்க போகிறது RCBயோடைய செய்தி என்ன அப்படின்றது தான் ஆரம்பத்தில். RCB பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் என்ன மறந்துட்டீங்களா? சின்னசாமி ஸ்டேடியம். எஸ், சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் ஐகானிக் IPL மேட்சஸ் பல நடந்திருக்குது. அப்படிப்பட்ட சின்னசுவாமி ஸ்டேடியம்ல ஒரு துயர சம்பவமும் போன வருஷத்துடைய, அதாவது 2025 IPL சில மாதங்களுக்கு முன்னால ஜெயிச்ச RCB டீமுடைய செலிப்ரேஷன் 11 பேர் வந்துட்டு ஸ்டாம்பேட், அதாவது வந்து மிதிப்பட்டு அந்த ஒரு கூட்ட நெரிசல்ல இறந்ததை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு 11 பேரின் இறப்பு மற்றும் பல பேர் வந்துட்டு அடிப்பட்ட காரணத்தினால ஒரு பெரிய ஒரு பாஸ், அதாவது RCBயோடைய மேட்சஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே நடக்குமா நடக்காதான்ற கேள்விகள் வரைக்கும் போனது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட RCBயோடைய புதிய ஹோம் கிரவுண்ட் அட்லீஸ்ட் இந்த 2026 IPLக்கு அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று, RCB அவங்களே அந்த பிளேயர்ஸ் வந்து ஆரம்பிச்சு மேனேஜ்மெண்ட்டாகவே டெசிஷன் மேக்கிங் இடத்துல கூடிய அந்த அஃபிஷியல்ஸ் அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, வேணாங்க, கொஞ்ச நாள் நாங்கள் இதுலேருந்து இந்த ஒரு சீசன் அட்லீஸ்ட் ஒதுங்கி தள்ளி அந்த பழைய மெமரிஸ், நம்மளை பார்க்க வந்தவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்களே, அதெல்லாம் ஒதுக்கிட்டு நாங்கள் வேற கிரவுண்டில் போய் விளையாடினாதான் இது வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல முடிவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது இறந்து போனவருடைய குடும்பத்தை வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்ச நாட்களுக்கு வந்து மதிக்கக்கூடிய அளவில் வந்துட்டு, சரிங்க எங்களெல்லாம் பார்க்க இந்த கிரவுண்டுக்கு வந்து தான் நீங்கள் இறந்து போனீங்க, உங்கள் குடும்பத்தார் இறந்து போனாங்க, அதே கிரவுண்டில் நாங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கோன்றது நினைக்கிறவங்களுக்குலாம் வருத்தமாக இருக்கும், அதனால் நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த முடிவாக இருந்துச்சு அப்படின்னா அது பாராட்ட வேண்டிய ஒரு முடிவு. இன்னொரு பக்கம் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, பிளேயர்ஸுமே வந்துட்டு கண்டிப்பாக அவங்களால மென்டலி வந்து இந்த விஷயத்துலேருந்து டக்குன்னு வர முடியுமா, முக்கியமாக விராட் கோலி போன்ற RCBயோட ரொம்ப நல்ல ஒரு இணக்கமாக இருக்கக்கூடியவங்கலேருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்குலாம் இது எப்படி இருக்கும், ஃபேன்ஸ் மற்றவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேடியம் என்ன அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ஸ்டேடியம். அண்ட் இன்னொன்று, இண்டோர் ஸ்டேடியம் கூட வந்துட்டு இன்னொரு ஒரு ஆப்ஷனாக சொல்றாங்க. இண்டோர் ஸ்டேடியமா, கிரிக்கெட்னா அவுட்டோர்ல விளையாடுறதாச்சே அப்படின்லாம் கேட்டால் காதை கடிச்சிருவேன். அதாவது வந்து இந்த இண்டோர் அப்படின்ற இடத்துல ODI மேட்சஸ்லாம் கூட நம்ம நிறைய நடந்திருக்குது, பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ அந்த இண்டோர் வந்து கூட இன்னொரு ஒரு ஆப்ஷனாக இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய இதுதான், ராஜஸ்தான் கிரிக்கெட் அசோசியேஷனோட வந்துட்டு RRக்கு எப்படி வந்து ஒரு இஷ்யூதோ அதை பற்றி நம்ம கடைசியாக பேச போகிறோம். ஸோ இவங்க வந்து RCBயை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ராய்ப்பூர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கப்படுது. ரெண்டாவது வந்து மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய இண்டோர் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ இந்த ரெண்டு தான் வந்துட்டு ஆப்ஷன்ஸாக இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ராய்ப்பூர் ஸ்டேடியம்னு சொல்கிறாங்க. ஸோ ராய்ப்பூர் தான் இவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் அப்படின்னா அதை வந்துட்டு ரசிகர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷன் சார்ந்தவங்கள்லாம் என்னதான் ஒத்துக்கிட்டாலும் கூட வந்துட்டு பெங்களூர் ஃபேன்ஸ் அவங்க வந்து நான் போய் எப்படா ராய்ப்பூரில் போயாடா மேட்ச் பார்க்க முடியும், என்னடா அது கொடுமையாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க RCB அப்படின்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது RCBயோடைய அப்டேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது CSK, சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஜாக் ஃபோக்ஸ் அவங்களுடைய இந்த வருஷம் 2026 IPLக்கான ஃபாரின் பவுலர்ஸ் பர்ச்சேஸில் வாங்கப்பட்ட வீரர். அவர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடந்துட்டு இருக்கிற இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுடைய ODI சீரீஸில் விளையாடிட்டு இருக்கிறாரு. அதுவும் முதல் ODI மேட்ச்சில் பவுலிங் போட்டிருக்காரு. ஒரு கொஞ்சம் ஸ்லோயிஷாக இருந்த ஒரு பிச்சில் எந்த அளவுக்கு வந்து பால் இன்னும் ஸ்லோவாக, இன்னும் கொஞ்சம் கட்டர்ஸ் வேரியேஷன்ஸ்லாம் காட்டி திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் நல்ல வேரியேஷன்ஸ்லாம் காட்டி சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸில் ஜாக் ஃபோக்ஸ் போடுறத வந்து இப்போ தான் நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலமாக நிறைய நம்மளால பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இப்போ ஏற்பட்டிருக்கிறதுனால நிறைய பேர் ஓகே இந்தியன் கண்டிஷன்ஸ் நல்லாவே போறாரப்பா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் இதில் ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, இது ODI சீரீஸ், IPL T20 ஃபார்மெட்டு. அதில் இந்த அளவுக்கு பொறுமையாக ஒரு ஆப்போனன்ட் டீம் உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதெல்லாம் கேள்வி. ஸோ இதை நம்ம வந்து பெரிய சாம்பிளாக வச்சுக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் ஓரளவுக்கு இதை நம்ம சொல்லலாம். பிகாஸ் அவர் வேரியேஷன்ஸ் காட்டியிருக்காரு, அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்குது. ஓகே 10 ஓவர் போட போகிறாருப்பா, 50 ஓவர் மேட்ச் பொறுமையாக அடிக்கலான்றதுனால ஒரு வேலை டீம் வந்து நெக்லெக்ட் பண்ணியிருந்தாலும் கூட இதை ஒரு அட்லீஸ்ட் அவருக்கு பவுலிங் எந்த அளவுக்கு இந்த கண்டிஷன்ஸில் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு இடத்துல திடீர்னு விராட் கோலிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸை போட்டு திடீர்னு ஒரு அப்பீல் ரிவ்யூ வரைக்கும் அவங்க போனாங்க.
அந்த மாதிரி சில இடங்கள்லாம் வந்து அவருடைய வேரியேஷன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ ஜாக் ஃபோக்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நபராக வந்து சிஎஸ்கேக்கு வருவாரா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஸோ இது 2வது செய்தி. அண்ட் 3வது செய்தி ஆர்ஆர் பத்தி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுடைய ஹோம் கிரவுண்டுமே இந்த சீசன் மாறப்போதான். என்னங்க இது இப்படியே பூரா பில்லு மாத்திக்கிறதா, நாளைக்கு என்ன மும்பையோடைய மேட்ச் எல்லாம் வந்து எங்க கரூர் ஸ்டேடியம் நடத்து. கரூர் வேணாம், ஐயோ வேற ஏதாவது ஊருக்காவது போட்டோம், கரூர் வேணாம். ஸோ இப்போ மும்பை வான்கடையில் நடக்க வேற எங்கேயாவது நடக்குமா எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டை ராஜஸ்தானை விட்டு வெளியே எடுத்துட்டு போறாங்கன்றதும் காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா ராஜஸ்தான் கிரிக்கெட் அசோசியேஷனோட அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து முரண்கள், கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள், சர்ச்சைகள், சச்சரவுகள் அந்த மாதிரிலாம் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் போடாடே போடா இவங்களை நம்பி தான் நம்ம இருக்கோமா, ராஜஸ்தான் ராயல்ஸ்னா ராஜஸ்தான்ல தான் விளையாடணுமா இல்லையா? விளாடலாங்க, எங்க வேணா விளாடலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ்னு பேரை வச்சுட்டு நான் வந்து ட்ரினிடாட் அண்ட் டொபாகோல போய் விளாடுவேன். டொபாகோல போய் விளாடுவேன். எங்க வேணா விளாடுவேன் நான். ஏன் நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட கேப் டவுன் மாநகரத்தில் கூட போய் விளாடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் யாரை முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் பூனேவை வந்து அவங்க முடிவு பண்றதா சொல்ல வருது. ஏற்கனவே ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ், பூனே வாரியர்ஸ், ஒரு டைம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்துட்டு செகண்ட் ஹோம் கிரவுண்டா அந்த டைம்ல இருந்து வேற வழி இல்லைன்னு இவங்க இங்கிருந்து போய் சென்னையில் ஆட முடியாதுன்னப்ப அவங்களுக்குன்னு சொல்லி பல டீம்களுக்கு வந்துட்டு அடைக்கலமா இருந்த இடம் தான் வந்து மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பூனே கிரவுண்டு. ஸோ இன்னைக்கு அதை வந்து இவங்க வந்து குறி வைக்கிறதாக வந்துட்டு தகவல்கள் வெளிவருது. எஸ், ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சவாய் மன்சிங் ஸ்டேடியம் வந்து அவங்களுடைய பிரைமரி வென்யூவா இருந்துச்சு. இதில் நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், இந்த ராஜஸ்தான் கிரிக்கெட் அசோசியேஷனோட பிரச்சனைகள் இது அதெல்லாம் வந்து இந்த 2025 ரொம்ப பெருசா வந்துச்சு. ஆர்சியோடைய ராஜஸ்தான் கிரிக்கெட் அசோசியேஷனோட ஒரு அஃபீஷியல் வந்துட்டு மேட்ச்ல ஃபிக்ஸிங் அலிகேஷன்லாம் வந்து பிரான்சைசி அகேன்ஸ்டா, பிரான்சைசி இவங்க அகேன்ஸ்டா சொல்லி ஒரு பெரிய ஒரு சர்ச்சைகள்லாம் இவங்களுக்குள்ள வந்ததுனால இந்த கசப்பான நினைவுகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் வெளியே போறோங்க. we will conduct the match somewhere else. நீ மட்டும் தான் எனக்கு ஸ்டேடியமா, கோ மேன் கோ டு ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆர்ஆர் வந்துட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து ஐபிஎல் சம்பந்தப்பட்ட இந்த 3 டீம்களை ஒட்டின அப்டேட்ஸ் நமக்கு வந்துருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த ஐபிஎல் அப்டேட்ஸ் என்ன வருது அப்படின்றது. இன்னும் சூப்பராக வந்து பார்க்குறேன். அது விடைபெறுது உங்கள் பாலா. ஓகே பாய்.